ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்லேருந்து மிக முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கு. இந்த தகவல் வீட்டு வேலை செய்கிறவங்க, வெளிநாட்டவர்கள், அப்புறம் லோன் எடுத்தவங்க, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவைத்தில் வீட்டு வேலை செய்கிறவங்க, அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், இப்போ லீவுக்கு குவைத்தை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்க 4 மாதத்துக்கு மேலே குவைத்தை விட்டு வெளியில் இருக்க முடியாது. அவங்க சொந்த ஊருக்கு போனாலும் சரி, வேறு ஒரு நாட்டுக்கு சுற்றுலா போனாலும் சரி, எங்கேயாவது பயணம் செய்தாலும் சரி, அவங்க 4 மாதத்தை தாண்டினாங்கன்னா அவங்களுடைய இகாமா நேரடியாக கேன்சல் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களுடைய ரெசிடென்சி பெர்மிட்டை டைரக்டாகவே கேன்சல் பண்ணிடுவாங்க. இது ரொம்பவே முக்கியமான விதி. ஒரு சில சந்தர்ப்பங்களில், அதாவது ஒரு மருத்துவ அவசரம், இல்லைன்னா கடுமையான நோய், இல்லைன்னா அவங்க குடும்ப அவசர நிலை, இப்படி உண்மையான காரணம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஸ்பான்சர், அதாவது கஃபீல் நேரடியாக மினிஸ்ட்ரிக்கு அப்ளை செஞ்சால் அவங்களுக்கு 15 நாட்கள் இல்லைன்னா 1 மாதம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு கேரண்டி கிடையாது. அதாவது எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் சேஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா 4 மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் குவைத்துக்கு திரும்பி வந்துடுறது தான் நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குவைத்தில் பிறக்கிற குழந்தைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல் இருக்கு. குவைத்தில் வசிக்கிற வெளிநாட்டவர்களுக்கு குவைத்தில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்க 4 மாதத்துக்குள்ள பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதாவது 4 மாதத்துக்குள்ள குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கணும். அவங்க பதிவு பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஃபைன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு டெய்லி 2 கேடி ஃபைன் போடுவாங்க. அதுக்கு பிறகு டெய்லி 4 கேடி ஃபைன் போடுவாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் அபராதம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால எல்லா வெளிநாட்டவர்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்து 4 மாதத்துக்குள்ள அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான தகவல் ஒன்று. குவைத்தில் நீங்கள் மொபைல் லோன், பர்சனல் லோன், பேங்க் லோன், பில்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி பில், ஃபோன் பில், இன்டர்நெட் பில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவைத்தில் மொபைல் லோன், பர்சனல் லோன், பேங்க் லோன், பில்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி பில்ஸ், ஃபோன் பில், அப்புறம் இன்டர்நெட் பில், இது எல்லாமே நீங்கள் நீண்ட நாட்களாக கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களை கைது பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுத்துருவாங்க. சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக கிடைச்ச தகவல் படி 5669 பேருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் அப்ளை செய்யப்பட்டிருக்காங்க. இதில் 2780 பேருக்கு அரெஸ்ட் வாரண்ட் ஏற்கனவே இஷ்யூ ஆயிடுச்சு. இது மொபைல் லோன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் லோன், ஷாப், ஃபைனான்ஸ், இது எல்லா வகையான லோன் அண்ட் பில் சேர்ந்தது தான். 200 பேரோட அரெஸ்ட் வாரண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பில்ஸ் அப்புறம் லோன்ஸ் இது எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க. குவைத் கவர்மெண்ட் லோன் அப்புறம் பில் விஷயத்தில் 0 டாலரன்ஸ் காட்டுறாங்க. நீங்கள் பணம் கட்டலை அப்படின்னா லீகலாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த லோன் எடுத்தாலும் சரி, எந்த பில் இருந்தாலும் சரி, நீங்கள் டைமுக்கு பே பண்ணிடுங்க. அதை இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ராவல் பேன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.